தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், என் ஜனங்கள். யோவேல் 2:26, 2:27 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, என் ஜனங்கள். கர்த்தருடைய ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் மீட்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமான ஜனம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தரால் போஷிக்கப்படுகிற ஜனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், என் கிருபை, என் சமூகம், என் வார்த்தை, என் கரம், என் பலன், இவைகளெல்லாம் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி வழி நடத்துகிறது. என் கிருபை உனக்கு போதும். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலருளி என் கரத்தில் நீளினாலே உன்னை மறைக்கிறேன். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். ஜபமே ஜெயம். ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜபம் ஜெபிக்கிறவனை மாற்றும். மூளையினால் சாதிக்க முடியாதது முழங்காடினால் சாதிக்க முடியும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்களுக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வர பண்ணுவேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு இருந்தார். யாக்கோபோடு இருந்தார். ஈசாக்கோடு இருந்தார். மோசையோடு இருந்தார். தாவீதோடு இருந்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாக்கால் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தும் நடத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.